தென்காசியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியர் டேவிட் மைக்கேல் என்பவர் 3 மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஆசிரியர்களே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிப்பது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடையாற்றில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ வழக்கில் சிக்கினார். பெசன்ட் நகர் பகுதியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது சிறுமியிடம் ஆட்டோ ஓட்டுநர் தங்கராஜ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தங்கராஜ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லையில் பள்ளி ஆசிரியைக்கு காரில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த செல்போன் கடை உரிமையாளர் சிக்கினார். கட்டாரங்குளம் வடக்கு தெருவை சேர்ந்த செல்போன் கடை உரிமையாளர் ராஜு என்பவர் அப்பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த தனியார் பள்ளி ஆசிரியையை காரில் கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். ராஜு தற்போது பிடிப்பட்ட நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் தாங்கள் தனியாக நடமாட முடியாத நிலை உள்ளதாக பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவையில் சாலையில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட தனியார் நிறுவன ஊழியர் சிக்கினார். பீலமேடு பகுதியில் அழகு கலை பயிற்சி எடுத்து வரும் இளம்பெண் இரவு 8 மணி அளவில் வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சலிடவே இளைஞர் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பூசாரிப்பாளையத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் சரத்குமார் என்பவர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.